4ஆம் நம்பர் அப்படின்னாலே உங்களுக்கு ராகுவோட தன்மை கொண்டது. அவர் விநாயகர் குறியீடுன்னு சொல்லக்கூடியது. இந்த விநாயகர் குறியீடு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சதுரமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரவுண்டு போட்டு வெள்ளியில் தங்கத்தில் தான் போடணும். சதுரம் போட்டுக்கிறது. ஒரு சதுரத்தை நம்ம சதுரம்ங்கிறது பார்த்திங்கனாக்கா சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. 4 சம்மந்தப்பட்டது எல்லாமே சதுர்த்தின்னு வரும். சதுர்த்தினாலே சதுரம்னு வரும். சதுரம் எங்கெங்கே வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பார்த்திங்களா, சதுரமாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஹோட்டல் தொழில் நடத்துகிறவங்க 4 காலை வச்சு செய்யக்கூடிய, அதாவது ஒரு மாடு சம்மந்தமாக மாடு வச்சு வளர்க்குறாங்க. அதே போல் ஃபர்னிச்சர் 4 காலில் நிற்கிறது. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வாகனங்கள் 4 டயரில் ஓடக்கூடிய அந்த மாதிரியான தொழில்கள் எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த 4 இது சம்மந்தப்பட்டது எல்லாமே 4 எண்கள், ராகு எண்கள் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் விநாயகர் குறியீடு ரொம்ப வெற்றிகரமாக இருக்கும். அந்த விநாயகர் குறியீடுன்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது எந்த குறியீடுன்னு பார்த்தீங்கன்னாக்க, சஷ்டி குறியீடு தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரும். ஒரு பக்கமாக ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு சதுரம் போட்டுட்டு, இன்னொரு பக்கம் அந்த சஷ்டி குறியீடை ரவுண்டுக்குள்ளே வர்ற மாதிரி பண்ணி, தங்கத்தில் போடுறது, டாலரில் போடுறது சிறப்பு. இப்படி போட முடியலைன்னாக்கா, நான் சொன்ன மாதிரி பேப்பரில் நீங்கள் வரைஞ்சி ஒரு பக்கம் ரவுண்டு போட்டு சதுரத்தை வரைஞ்சி, 2வது பின்னாடி பக்கத்தில் நீங்கள் இந்த ஸ்வஸ்திக் படத்தை வரைஞ்சி வச்சுக்கிறது, பேக்கெட்லேயே வச்சுக்கிறது, விசிட்டிங் கார்டில் அடிக்கிறது. இது ரொம்ப நற்பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும்.